Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு NFA இருக்கு அப்படின்னா அந்த NFAவில் ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டயக்ராம் பாருங்க. இது வந்து ஒரு நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா வித் எப்சிலான். எப்சிலான் அப்படிங்கிறது நல் டிரான்சிஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து Q0, Q1, Q2 இதுதான் வந்து மூணு ஸ்டேட்டு. அதே போல் செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0,1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் Q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டு, Q2 அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட். ஓகேங்களா? நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் இருக்குது, 111011 அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா வந்து அக்செப்ட் பண்ணதா அல்லது ரிஜெக்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். இந்த இன்புட் ஸ்ட்ரிங்லேருந்து ஒவ்வொரு சிம்பிளாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். இனிஷியல் ஸ்டேட் Q0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? Q0லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது மெஷின் வந்து Q0லே இருக்குது. மறுபடியும் வந்து 1 ரீட் பண்ணுறோம். Q0லேருந்து 1 ரீட் பண்ணும்போது மெஷின் வந்து Q0லே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த தேர்ட் இன்புட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ அப்போ Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 1 ரீட் பண்ணால் மெஷின் வந்து Q0லே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஒரு நல் டிரான்சிஷன் நடக்குது. அதாவது எந்த இன்புட் சிம்பிளுமே ரீட் பண்ணாமல் மெஷின் வந்து Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து Q1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இந்த டிரான்சிஷனில் எழுதியிருப்போம். ஓகேங்களா? Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து எந்த இன்புட் சிம்பிளுமே ரீட் பண்ணாமல் மெஷின் வந்து Q1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ மெஷின் வந்து Q1 அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. அடுத்த இன்புட் சிம்பிள் வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. 0 அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணும்போது மெஷின் Q1லேருந்து Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் வந்து 0 ரீட் பண்ணுறோம். மெஷின் வந்து மறுபடியும் Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து Q1 ஸ்டேட்லேயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது இங்கே ஒரு நல் டிரான்சிஷன் நடக்குது. Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து மெஷின் வந்து எந்த இன்புட் சிம்பிளுமே ரீட் பண்ணாமல் Q2 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருப்போம். இப்போ மெஷின் வந்து Q2 அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. Q2 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 1 அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணும்போது மெஷின் Q2லே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கடைசி சிம்பிள் இந்த 1 அப்படிங்கிற சிம்பிளை ரீட் பண்ணும்போது மெஷின் வந்து Q2லே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம வந்து எல்லா இன்புட் சிம்பிளையும் ரீட் பண்ணி முடிச்சிட்டோம். மெஷின் வந்து Q2 அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. Q2 அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட்டு இல்லைங்களா? அதனால் வந்து இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்டட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த இன்புட் ஸ்ட்ரிங் எப்படி ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? Q0 அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஆரம்பிப்போம். 1 கொடுக்கும்போது Q0லே இருக்கும். திரும்ப 1 கொடுக்கும்போது Q0ல இருக்கும். மறுபடியும் 1 கொடுக்கும்போது Q0ல இருக்கும். அப்புறம் ஒரு நல் டிரான்சிஷன் நடக்கும். மெஷின் வந்து Q1க்கு வந்துடும். இங்கேருந்து 0 இன்புட் கொடுத்தா Q1லே இருக்கும். மறுபடியும் ஒரு 0 இன்புட் கொடுக்கும்போது Q1ல இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு நல் டிரான்சிஷன் நடக்கும். மெஷின் வந்து Q2க்கு வந்துடும். Q2லேருந்து 1 சிம்பிள் கொடுக்கும்போது மெஷின் Q2லே இருக்கும். மறுபடியும் இன்னொரு 1 சிம்பிள் கொடுக்கும்போது மெஷின் Q2லே இருக்கும். எல்லா இன்புட் சிம்பிளையும் ரீட் பண்ணி முடிச்சாச்சு. மெஷின் வந்து Q2 அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்குது. அதனால் இந்த இன்புட் ஸ்ட்ரிங் வந்து இந்த நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா வித் எப்சிலான் இருக்கு இல்லையா, இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? இதுக்கு ஈக்குவலண்ட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதியிருப்போம். ஓகேங்களா? அதே போல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஃபார் எனி கிவன் இன்புட் ஸ்ட்ரிங்கு எனி பாத் விச் லீட்ஸ் டு த ஃபைனல் ஸ்டேட் வில் பி அக்செப்டட். அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு மோர் தென் ஒன் பாத் இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு பாத் மூலமாக இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு நம்ம போக முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு எத்தனை பாத் இருந்தாலும் ஏதாவது ஒரு பாத்து மூலமாக இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு நம்ம மூவ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து அந்த மெஷின் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேறு சில சாம்பிள் இன்புட் ஸ்ட்ரிங் இருக்குது. எந்தெந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் வந்து இந்த மெஷின் வந்து அக்செப்ட் பண்ணுது, எந்தெந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் வந்து இந்த மெஷின் வந்து ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.